நோட்டீஸ் போர்டில் 1 வீக் முன்னாடி ஆடியோ போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான இது அக்செப்ட், ரிஜெக்ட் இந்த 2 பட்டனில் நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம அதில் உள்ள 10 பாயிண்ட்டையும் நல்லா வாசித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்தோம்னா ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அதில் உள்ள ஆப்ஷனை ரிஜெக்ட் கொடுத்தோம்னா ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது. அக்செப்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதே போல் ரிஜெக்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஃபேஸ்புக்கில் வர அனைத்து நோட்டீஸ் போர்டில் வர அனைத்து ஆடியோகளும் விரிவாக உங்களுக்கு அப்டேட் செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுடைய நோட்டீஸ் போர்டில் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த இதுதான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த இதுதான் ஒவ்வொரு பாயிண்டாக அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிடுங்க. இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும், 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். அதை ரீட் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு பாயிண்டாக ரீட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், டிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணோம்னா கிளிக் ஆகிடும். இப்போ அப்படியே ஒவ்வொரு பாயிண்டாக வாசி பார்த்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் இது எஸ்பிஓ வந்து நம்மகிட்ட ஒரு 10 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற இதுதான். நல்லா வாசி பார்த்துட்டு பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்டாக வரும். இப்போ கடைசியாக இதில் என்ன அப்படின்னோம்னா ரிஜெக்ட், அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி 2 பட்டன் இருக்கா. அக்செப்ட்டுங்கிறது லைட்டாக இருக்குது, ரிஜெக்ட்டுங்கிறது டார்க்காக இருக்குது. எப்போ இந்த அக்செப்ட் பட்டன் வந்து டார்க்காக மாறும், ரிஜெக்ட் பட்டன் லைட்டாக மாறும் அப்படின்னோம்னா, இப்படி நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக கிளிக் பண்ணிட்டு வரோம் பாருங்கள். கடைசி ஃபைனல் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது இந்த அக்செப்ட் பட்டன் வந்து டார்க்காக மாறிடும். சரிங்களா? யாரெல்லாம் அக்செப்ட் பட்டன் கிளிக் பண்ணணும் அப்படின்னோம்னா, நான் எஸ்பிஓவில் தொடர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது, ஒரு 3 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க அக்ரிமெண்ட், ஒவ்வொரு வருஷமும் 10,000, ஒவ்வொரு மாதமும் 10,000 சேலரி, ஒரு வருஷம் முடிய இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். இந்த பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு இருக்குது. ரெகுலராக நான் இன்கம் வாங்கணும், ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு, இதில் உள்ள அக்செப்ட்லாம், இதில் உள்ள கண்டிஷன்லாம் எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க இதெல்லாம் வாசி பார்த்துட்டு டிக் பண்ணோன்னா இது கரெக்டாக மாறும். அக்செப்ட் கொடுத்துருங்க, அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேவா? எஸ்பிஓவில் தொடர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிற எல்லாருமே இந்த பாயிண்ட்டை எல்லாத்தையும் டிக் பண்ணாதான். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டிக் பண்ணாமல் விட்டாலும் இந்த அக்செப்ட் பட்டன் லைட்டாக தான் காமிக்கும். அதனால் எல்லா பாயிண்ட்டையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரியா? யார் ரிஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு தொடர்ந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இதில் எந்த பாயிண்ட்டையுமே டிக் பண்ண வேண்டாம். ஒரு பாயிண்ட்டை டிக் பண்ணால் கூட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் டிக் பண்ணாலும் ரிஜெக்ட்டில் தான் இருக்கும். எந்த பாயிண்ட்டுமே டிக் பண்ண வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக ரிஜெக்ட் அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ரிஜெக்ட் கொடுத்தவங்களுக்கு என்றைக்கு நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துறீங்களோ அந்த நாள்லேருந்து மேக்ஸிமம் 60 நாளுக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட், நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களுடைய வேலெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த 2ஐயும் ஆட் பண்ணி 20% டிடக்ஷன் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சுடுங்க, நம்மளுக்கு பிளான் வெரிஃபைடு இதெல்லாம் சீக்கிரம் அந்த வாரத்துக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயே நம்மளுக்கு கிடச்சிட்டுனா கம்பெனி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க. நமக்கு ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரீஃபண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க் பண்ண வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் வந்துடும். நீங்கள் இதில் ஒரு வேலை ரிஜெக்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து 60 நாள், அந்த 60 நாளுக்குள்ளே அக்செப்ட் கொடுத்த எல்லாருமே சேலரியும் வந்துடும், ரீஃபண்டும் வந்துடும். அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதே பெட்ரு. இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த விருப்பம். சரிங்களா? ரிஜெக்ட் கொடுக்குறாங்க, ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம், தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒருவேளை தெரியாமல் நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா நம்ம ஒரு மெசேஜ் மூலமாகவோ இது மூலமாக நமக்கு எஸ்பிஓக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். அனுப்பிட்டு தெரியாமல் நீங்கள் கொடுத்தாலுமே ஒரு 3 மந்த்துக்கு பிறகு தான் ஒர்க் பண்ண முடியும். கம்பெனி ரன் ஆனதுலேருந்து 3 மந்த் ஆஃப்டர் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் கவனமாக கொடுங்க. ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிற எல்லாருமே அக்செப்ட் பட்டன் கொடுக்கணும். எனக்கு தொடர விருப்பம் இல்லை, ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ரிஜெக்ட் பட்டன் கொடுக்கணும். ஓகேவா? அக்செப்ட் கொடுக்குறதா ரிஜெக்ட் கொடுக்குறதா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு. எதாக இருந்தாலும் அக்செப்ட் கொடுக்குற எல்லாருமே இன்றைக்கி நாளைக்குள்ள, அதிகபட்சம் நாளைக்குள்ள கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னா அந்த ஐடி பிளாக் கூட ஆகலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் கொடுக்காம கவனிக்காமல் இருந்துட்டீங்கன்னா 3 மந்த்துக்கு பின்னாடி தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? நான் அக்செப்ட் கொடுக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கொடுக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கம்பெனி ரன் ஆகி 3 மந்த்துக்கு பிறகு தான் ஒர்க் பண்ண முடியும். அதனால் எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் நாளைக்குள்ளே செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. குட் லக். தேங்க்யூ.